கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கண்டிப்பாக இந்த வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் நன்மை அறுப்போம், தீமை செய்தால் தீமையை அறுப்போம். வேதம் சொல்லுகிறது அப்படியாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு அருமையான வாலிப பையன் திருமணமாகி பிள்ளைகளோடு இருக்கிறான். தன் அப்பாவை அழைத்து கொண்டு காரில் போகிறான். அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவோட வசித்து வந்தான். மனைவி பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அப்பாவோட ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறான். போகும்போது அப்பா கேட்குறார், எங்கேப்பா அழைச்சிட்டு போகிறேன்? பாப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. போகும்போது அங்கே ஒரு அனாதை ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய், அப்பா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கே தங்கியிருங்க, பிறகு நான் உங்களை அழைத்து கொள்கிறேன் அப்படிங்கிறான். ஏப்பா கொஞ்ச நாளைக்கு? நான் பர்மனெண்ட்டாகவே இங்கே இருந்துக்கிறேன்ப்பா. எனக்கு இங்கே அப்பா உங்களுக்கு என்ன வசதிகள்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்ப்பா. உங்களுக்கு இங்கே எல்லா வசதிகளும் இருக்குப்பா. டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, டிவி இருக்குது, எல்லா வசதிகளோடு நான் பே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்ட்டான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரமத்தை நடத்துகிற அந்த ஃபாதர் வந்து அவங்க அப்பாவோட பேசிகிட்டு இருக்கார். சரிப்பா நான் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு அந்த டிக்கியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு போய் பையன் எடுத்துன்னு வரத்துக்கு போகிறான். போகும்போது அப்பா அந்த ஆசிரமத்தினுடைய ஃபாதரோட பேசிகிட்டு இருக்கார். பேசிட்டு முடிஞ்சோடனே பையன் வந்துட்டான். அதுக்குள்ளே அப்பா உள்ளே போயிட்டார். அப்போ பையன் அந்த ஃபாதரை கேட்குறான், ஃபாதர் எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்ப்பா, 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா இந்த ஆசிரமத்துக்கு வந்தார். தனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஒரு ஆண் பிள்ளையை ஒரு தத்தெடுத்தார். அதுக்கு பிறகு நான் இப்போ தான் பார்க்குறேன், அந்த ஆண் பிள்ளையை பார்த்தா அந்த ஆண் பிள்ளை நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அப்படியே வெக்கி தலை குனிஞ்சிட்டான். அப்படியே வேறு ஒன்றும் சொல்ல. அவனால் எதுவுமே பேச முடியல. அவனால் அழுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வேதத்தினுடைய வசனத்தின்படி நாம் வாழ கற்றுக்குவோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அப்படியாக வேதத்தில் 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப் என்கின்ற ராஜா இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய கீரை கொள்ளைக்கும் பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை நாபோத்து வைத்திருந்தான். நன்றாக செழிப்பாக இருந்தது. அப்பொழுது இந்த ஆகாப் ராஜா அவன் மேலே பொறாமை கொண்டு வந்து, எனக்கு இந்த கீரை கொள்ளை தரேன், இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுப்பா. ஆனால் கொடுக்க முடியாதுங்க, நான் என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம் சொல்லி வைராக்கியமாக இருந்தான். அதனால் சில பொய் சாட்சிகள்லாம் ஏற்படுத்தி இவன் ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தினான், ராஜாவுக்கு விரோதமாக தீமை செய்தான், தீமையான வார்த்தைகளை சொன்னான்னு சொல்லி சில பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தி அவனை கல்லால் அடித்து கொண்டுட்டாங்க. அதனுடைய ரத்தம் அந்த லேண்டில் விழுந்தது. அப்பொழுது எலியா வந்து சொல்லுகிறான், என் பகைங்கனே என்னை கூப்பிட்றான் அவன் ஆகாப்பு. என்னை கண்டுபிடிச்சா? இல்லை, நான் கண்டுபிடிக்கலை, கர்த்தர் என்னை அனுப்புனார். இந்த ஆகாப்புடைய இரத்தத்தை நாய்கள் தின்னுச்சில்ல, அதே மாதிரி உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் தின்னும் அப்படின்னு சொல்லிட்டார். இது ரொம்ப நேரம் ஆகலை. அடுத்த 1 ராஜாக்கள் 19:22 போகும்போது பார்த்திங்கன்னா, அதே ஆகாப் ராஜா ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது அங்கே அவன் அம்பை எடுத்து நம்ம ஆட்கள் அம்பை எடுத்து எய்த பொழுது ஆகாப்பு சுருண்டு விழுந்துட்டான். அப்படியே விழுந்தவுடனே அவனை கொண்டாந்து இஸ்ரேல் தேசத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. அவனுடைய பாடியை கழுவின பொழுது அந்த நாய்கள் எல்லாம் அவனுடைய ரத்தத்தை தின்னுனதுன்னு அங்கே 1 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆகாப் ராஜா எதை விதைத்தானோ அதையே அறுத்தான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் தின்னது போல, நாபோத்துடைய ரத்தத்தை நாய்கள் தின்னது போல இவனுடைய ரத்தத்தை நாய்கள் தின்னது. தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ராஜாக்கள் 19:22 போகும்போது பார்த்தீங்கன்னா, அதே ஆகாப் ராஜா ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது
அங்கே அவன் அம்பை எடுத்து நம்ம ஆட்கள் அம்பை எடுத்து எய்த பொழுது ஆகாப்பு சுருண்டு விழுந்துட்டான். அப்படியே விழுந்தவுடனே அவன் கொண்டாந்து இஸ்ரேல் தேசத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. அவனுடைய பாடியை கழுவின பொழுது அந்த நாய்கள் எல்லாம் அவனுடைய ரத்தத்தை தின்னுனதுன்னு அங்கே 1 ராஜாக்களின் பிரசங்கம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆகாப் ராஜா எதை விதைத்தானோ அதையே அறுத்தான். அவனுடைய ரத்தத்தை நாய்கள் தின்னது போல, நாபோத்துடைய ரத்தத்தை நாய்கள் தின்னது போல இவனுடைய ரத்தத்தை நாய்கள் தின்னது. தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ நன்மையே செய்வோம். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தது போல நீங்களும் நானும் நன்மை செய்கிறவராய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா வியாதி பலவீன சுகவீனத்துக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை தேவைகளெல்லாம் சந்தித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மன்னா பிரயோஜனமாக ஆசீர்வத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதி வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.